வெள்ளை ரோஜா அணி 20 பாயிண்டுகள். 6 பாயிண்டுகள் அதிகமாக எடுத்ததால் வெள்ளை ரோஜா அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. அண்ணா, இத்தனை நாள் மாமனோட மானத்தை காப்பாத்தினேன். இன்னைக்கு ஊர் மானத்தையே காப்பாத்திருக்கேன். அண்ணா ரொம்ப தேங்க்ஸ். நீ இந்த மாதிரிலாம் விளையாட நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இல்ல நீ எங்க கத்துக்கிட்டா? என் மாமன் கிட்டதான். பாரா இந்த கார்த்தி கேட்டியா? இந்த டெக்னிக்லாம் நம்மளுக்கும் சொல்லி கொடுத்திருந்தா நம்மளும் செம்மையா ஆடி இருக்கலாம்ல. எங்கானே சொல்லி கொடுத்தாரு. எங்க பொறுமையா கத்துக்கிட்டானுங்க அவனுங்க. இது எனக்கு, இது என் மாப்பிள்ளைக்கு. மாப்பிள்ள தண்ணி ஊத்தல மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள ராவாவா அடிக்கிறீங்க? ஐயோ ஐயோ விட்டா நம்ம சரக்கே காலி பண்றோம் உங்களுக்கு. என்னங்க மாப்பிள்ள இப்படி ராவாவா அடிக்கிறீங்க? ரைட்டு. ஏய் சாமிதர, என்ன மாப்பிள்ள பேர் சொல்லி கூப்பிடுற? அதானடா வேணா உன் பேரு. பேரு சொன்ன சரி, அது என்ன மரியாதை இல்லாம டா போடுற? அது உனக்கு கொடுக்குற இனிஷியல். என்னடா புள்ள பத்து வச்சிருக்க? நல்லா சிங்கம் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஊர் மத்தியில விட்டு அந்த வெளு வெளுக்கிறா. நீயும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க. ஒரு மாப்பிள்ளைக்காக உள்ள இறங்கி குறுக்க நிக்க வேணாம். என்னையும் சுலுக்கு எடுக்கிறதுக்கா? ஐயோ சாமிதர, நான் விட மாட்டேன். அந்த சரவண பைய சாவு என் கையில தான். ஓ மவளை விதவை ஆக்கியாச்சும் நான் பாம்பே தூக்கிட்டு போறேன். அது சரி, நான் உங்ககிட்ட கட்டில விளையாட போறேன்னு சொன்னேன்ல. நீ ஏண்டா உன் பொண்ணு கபடி விளையாடுவான்னு சொல்லவே இல்லை. அவ இறங்குவான்னு யாருக்கு தெரியும்? நான் என்ன சொப்பனமா கண்டேன்? அப்போ உனக்கும் கபடி தெரியும். அப்போ நீயே என் டீம்ல இறங்கல? எனக்கு 3 சீட்டை தவிர வேற எதுவும் விளையாட தெரியாது மாப்பிள. ஐயோ சரி விடு, அதெல்லாம் விடு. எனக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணு ப்ளீஸ். பண்ற மாப்பிள. இதை பாரு, ஒன்னால முடிஞ்சா நிறுத்து, இல்லைன்னா போய் தள்ளி போடு. அதுக்குள்ள நான் ஏதாவது பிளான் பண்ணிடுறேன். அந்த அன்னத்தையும் சரவணனையும் நான் விட போறது இல்லை. அண்ணா அப்பா, எங்க இருக்க அண்ணா? வா. அப்பா என்னப்பா? நீ அண்ணம்மா? உன் பேர் அண்ணம்மா? உன்னை கூப்பிட்டாதான் நீ வரணும். நடுவுல வந்து நாட்டாம பண்ண பெத்த புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். நீ போய் வர சொல்ல அவளை. அக்கா. அண்ணா
வா. என்ன அத்தனை ஆம்பளைங்க மத்தியில எதுக்கு நீ கபடி விளையாட? ஏன் அதுல உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை தான். மான பிரச்சனை, கௌரவ பிரச்சனை. ஓ, கட்டின பொண்டாட்டி உசுரோட இருக்கும்போது இன்னொரு பொம்பளையோட ஊர் சுத்தினீங்க. அப்ப எங்க போச்சு இந்த மானம் மரியாதையெல்லாம்? ஆ, அது வேற, இது வேற. அது அந்த காலம், இது இந்த காலம். சுத்தி அத்தனை பேரும் வேடிக்கை பாக்குறானுங்க. நீ நான் கைய தூக்குற, காலை தூக்குற. நீ நான் சர்க்கஸ்காரியா? எப்படி விளையாண்டன்னு தெரியுமான்னு ஆச்சரியமா கேட்க வேண்டிய அப்ப நீ எதுக்கு விளையாண்டன்னு கேக்குற? நான் கபடி விளையாடுவனாவது உனக்கு தெரியுமா? தெரிஞ்சிருந்தா நீ இப்படி கேட்டிருக்க மாட்டேன். தாயில்லா புள்ள தனியா வாழணும், தைரியமா வாழணும். எத்தனை நாளைக்கு நம்ம உயிரோட இருப்போம், எத்தனை நாளைக்கு நம்ம அண்ணத்துக்கு காவுந்து பண்ண முடியும்னு யோசிச்ச என் மாமன் இந்த உலகத்துல ஒரு பொண்ணு தனிச்சு நின்னு போராடுற அத்தனை சக்தியையும் வித்தையையும் என் சின்ன வயசுலயே எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காரு. என் மாமன் தான் எனக்கு குரு. சிங்கமும் புலியும் இருக்கிற காட்டுக்குள்ள மானும் இருக்கு. ஓடுற சக்திய மானுக்கு கொடுத்தவன் துரத்துற சக்திய புலிக்கு கொடுத்தான். ஒரு நாள் தப்பிக்கிறதும் ஒரு நாள் இரையாகிறதும் மானோட விதி. ஆனா மனுஷ பயலுக்கு மத்தியில ஒரு பொண்ணு தனியா வாழணும்னா மானா மட்டும் இருக்க கூடாது, புலியா மாறணும். அப்படியே மாமன் என்ன புலியாவும் சிங்கமாவும் வளர்த்திருக்காரு. ஏன் விளையாடணும்னு கேட்டா சிங்கம் புலி கதையெல்லாம் சொல்ற என்ன? ஏண்டி எத்தனை நாள் ஆத்திரண்டி உனக்கு? என் தம்பி அடிக்கிற அளவுக்கு கால் நீண்டுடுச்சுல உனக்கு? இங்க பாரு, விளையாட்டு விளையாட்டா விளையாடணும். வேற மாதிரி விளையாண்டா எங்களுக்கும் தெரியும்ல. பேசுவடி பேசுவ. வருங்கால புருஷன் அடிச்சதும் அப்படியே பெரிய விஜயசாந்தி மாதிரி இறங்கி அடிச்சுதான் நினைப்போ? ஒரு நாள் உன்னை அவன் நடு தெருவுல விட்டுட்டு போறான். அன்னைக்கு நீ இங்கதான் வந்தாகணும். வாழ போறதுக்கு முன்னாடி இப்படி சபிக்கிறியே, நீ பெத்த பொண்ணா இருந்தா இப்படி பேசுவியா நீ? முளைக்கிற செடிக்கு வேர்லயே வெந்நீர் ஊத்துற பொம்பளை தானே நீ. மனசாட்சியை உன்கிட்ட எப்படி எதிர்பார்க்க முடியும்? இத பாரு, நீ எதெல்லாம் நடக்கும்